செடியில் நிறைய பாதிப்பு இருக்குதுன்னா ஒரு 4 hours ஊற வச்சா கூட போதும். இல்லை டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் விட்டுருங்க. இல்லை டைமே இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே கூட ஒரு 2-3 ஹவர்ஸில் கூட இதை ஊற வச்சு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இது ஊறணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து அந்த வேப்பம் பிண்ணாக்கில் இருக்கிற சத்தெல்லாம் இதில் இறங்கி உங்களுக்கு அந்த கசப்புத்தன்மை, அப்புறம் இந்த வேப்ப மரத்தோட இலை, பட்டை, காய் எல்லாத்துலேயுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அசிடிராக்டின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அசிடிராக்டிங்கிற வேதிப்பொருள் இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம ஒரு பூச்சி விரட்டியாக ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வேப்பங்கொட்டையில் எண்ணெய் எடுத்துகிட்டு அந்த கிடைக்கிற அந்த வேப்பம் பிண்ணாக்குலேயும் அசிடிராக்டின் இருக்குது. அதுதான் உங்களுக்கு வந்து நமக்கு ஒரு பூச்சி விரட்டியாக நமக்கு பயன்படுறது. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்கிற ஒரு சொல்யூஷன். இது ஒரு நாள் ஆயிடுத்து. இதை எடுத்து நான் இப்போது வடிகட்டி ஸ்ப்ரே பண்ண போகிறேன். வடிகட்டிக்கலாம். வடிகட்டும் போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 ml இதை வந்து கலந்துக்கிறேன். நான் டைல்யூட் பண்ணியே கொடுங்க, அப்போ தான் சேஃபாக இருக்கும். இதை வந்து நம்ம ஏற்கனவே நான் ஸ்ப்ரே பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. அந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் இல்லாட்டா இந்த மாதிரி பாட்டிலில் கூட நீங்கள் ஸ்ப்ரேயராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாட்டில் ஸ்ப்ரேயில் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நீம் ஆயில் கொடுக்கறத விட நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. இல்லைனாலும் நம்ம ஆர்கானிக்காக பெஸ்டிசைடு அடிக்கிறதுனால நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கணும். ஒரே டைப்பாக நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கனாலும் பூச்சிகளுக்கு இம்யூனிட்டி வரும், செடிக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. அப்போ உங்களுக்கு ரொம்ப கேட்காது. இப்படி இலைகளோட அடியில் அடித்து விடுங்க. பூச்செடிகள், காய்ச்செடிகள், பழச்செடிகள் எல்லாத்துலேயும் வர பூச்சிகள், மைட்ஸு, இலைப்பேன், எல்லா பூச்சி வகையும் இது வந்து அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணும். நல்ல ஒரு பெஸ்டிசைடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாட்டில் ஸ்ப்ரேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எறும்பு தொல்லையெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த தண்டு பகுதியில் அடிங்க, தண்டு பகுதிக்கு அடித்து விடுங்க. அதே மாதிரி இலைகளை